நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் எதை பற்றி அப்படின்னு பார்க்குறீங்களா? திருச்செந்தூருக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் போகலாம், யார் யாரெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற தகவல் உண்மையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்ல வந்திருக்கேன். சரி, திருச்செந்தூர் அப்படின்னாவே மிக புகழ்பெற்ற ஸ்தலம். அது மட்டும் இல்லை, திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்வதற்கு ஆலோசனை கூறியவர், முருகப்பெருமானுக்கே ஆலோசனை கூறியவர் குரு பகவான் தான். அதனால தான் முருகப்பெருமான் குருவாகவே திருச்செந்தூரில் அமர்ந்து எல்லாருக்கும் அருள்பாலிக்கின்றார். சரி, இந்த அற்புதமான ஸ்தலம்ல முதல்ல நிறைய சந்தேகங்கள் இருக்கும். நாளிக்கிணறுல முதல்ல குளிக்கணுமா அல்லது கடல்ல நீராடணுமா, இந்த மாதிரி சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. முதல்ல கடல்ல நீராடிட்டு அடுத்து நாளிக்கிணறுல நீராடிட்டு உங்களுடைய உடைமைகளை மாற்றின பிறகே முருகப்பெருமான தரிசனம் செய்யறதுக்கு உள்ள போகணும். ஈரத்துணியோடு எந்த ஒரு கடவுளையும் தரிசனம் செய்யக்கூடாது, மிகப்பெரிய தவறு. சரி, எதற்காக நாளிக்கிணறுல இரண்டாவதாக உங்களை நீராட சொல்கிறேன் அப்படின்னா, நாளிக்கிணறுல பார்த்தோன்னா இன்னமுமே அல்ல தண்ணீர் வற்றாமல் குறையாமல் வந்துட்டே இருக்குது, சுரந்து கொண்டே இருக்குது. இதுலையே தெரியலையா அந்த முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சக்தியை பற்றி? ஸோ நாளிக்கிணறு அப்படின்னா நம்மளுடைய நோய்களை தீர்க்கக்கூடிய தீர்த்தமாகவும் அது இருந்துட்டுருக்கு. முருகப்பெருமானுடைய வேலினால் உருவாக்கப்பட்ட அந்த நாளிக்கிணற்றில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை நீங்கள் நீராடி விட்டு மற்ற எந்த ஒரு கடல்களிலும் நீராடக்கூடாது. ஸோ இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கு முதல்ல கொண்டு போய் ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போது திருச்செந்தூருக்கு முக்கியமான சில ராசிக்காரர்கள் போயிட்டு வந்தால் பலவிதமான ஏற்றங்களை தரக்கூடியதாக அமையும். அது எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தோன்னா மிதுன ராசி, இரண்டாவதாக கடக ராசி, மூன்றாவதாக பார்த்தோன்னா துலாம் ராசி, நான்காவதாக விருச்சிக ராசி, ஐந்தாவதாக கும்ப ராசி, அடுத்தது ஆறாவதாக மீன ராசி. நான் இப்போ சொல்கின்ற இந்த 6 ராசிக்காரங்க, குறிப்பிட்ட இந்த 6 ராசிக்காரங்களுமே சரி, திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் எண்ண முடியாத ஒரு ஏற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. அதே போல் மாற்றங்கள், உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய மாற்றமாக உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி நிகழ ஆரம்பிக்கும். இந்த குறிப்பிட்ட இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் வருடத்தில் எத்தனை முறை வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, அத்தனை முறையும் நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதும் அமைச்சு கொடுக்கும். சரி, இப்போது அடுத்ததாக குறிப்பிட்ட 2 ராசிக்காரங்க இருக்காங்க. அந்த ராசிக்காரங்க மட்டும் திருச்செந்தூருக்கு அடிக்கடி போகும் பொழுது அவங்களுக்கு வெகு விரைவில் மாற்றங்கள் அப்படிங்கிறது தேடி வரும். அது எந்தெந்த ராசி அப்படின்னா தனுசு ராசியும் மீன ராசியும். இந்த 2 ராசிக்காரங்களுடைய அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா குரு பகவான். ஸோ குரு ஸ்தலமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூருக்கு தனுசு ராசிக்காரங்களும் சரி, மீன ராசிக்காரங்களும் சரி, அடிக்கடி செல்லும் பொழுது உங்களுக்கே தெரியாத ஒரு நன்மைகள் உங்கள் கூடையே வரும். அதே போல் வாழ்க்கையில் எண்ண முடியாத ஒரு உச்சத்தை தொடுவீங்கன்னே சொல்லலாம். சரி, அடுத்து நான் முதல்ல குறிப்பிட்ட அந்த 6 ராசிக்காரங்களும் சரி, அடுத்ததாக இந்த மீன ராசிக்காரங்களும் சரி, தனுசு ராசிக்காரங்களும் சரி, அவங்களால அதாவது அவங்கவுங்க பிறந்த ஜென்ம நட்சத்திர நாளன்று போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை உங்களால் நிச்சயமாக உணர முடியும். அதே போல் ஒருவேளை ஜென்ம நட்சத்திரம் நாள் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் நாங்கள் ஒரு 30 நாள் காத்துட்ருக்கணுமே அப்படின்னு கவலைப்படுறவங்க குரு பகவானுக்கு உகந்த கிழமையான வியாழக்கிழமை நாளன்று இந்த திருச்செந்தூர் ஸ்தலத்துக்கு போய் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உண்டு பண்ணிடும். அது போகிறது மட்டும் இல்லாமல் குரு பகவானுக்குரிய கிழமை அன்று நீங்கள் அந்த திருச்செந்தூர் மண்ணில் தங்கிடணும். கண்டிப்பாக ஒரு இரவாவது அந்த திருச்செந்தூர் மண்ணில் நீங்கள் தங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடங்களும் அர்த்தமுள்ளதாக மாறிவிடும். அடுத்தது நிறைய வீடியோ பதிவுகள்லையுமே சரி, திருச்செந்தூருக்கு போகக்கூடாத ராசிகள் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க.
திருச்செந்தூருக்கு போகக்கூடாத ராசிகள் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. அனைத்து 12 ராசிக்காரங்களுமே இந்த திருச்செந்தூருக்கு கட்டாயமாக போகலாம். எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இதில் ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்குது. என்னன்னா, அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்காரா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 6ஆம் இடத்துலையோ ராசி கட்டத்துல இருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ராசி கட்டத்தில் இருந்து, அதாவது ராசி கட்டம் முதல்ல எடுத்தீங்கன்னா உங்களுடைய லக்னம் இருக்கும். உங்கள் லக்னத்தில் இருந்து குரு பகவான் 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்தம் இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்களில் இருந்தாருன்னா திருச்செந்தூர் போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனையோ அல்லது பொருட்கள் தொலைகிறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். அதனால உங்க ராசி கட்டத்தை பார்த்து விட்டு நீங்க போகிறது நல்லது. அதுவும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க 6லயோ 8லயோ 12லயோ குரு பகவான் மறைந்திருக்கிறார் என்றால் வருடத்துக்கு ஒரு முறை செல்லலாம். அதற்கு மேல சென்றால் தான் பிரச்சனை. எந்த ராசிக்காரங்களையுமே போக வேண்டான்னு நான் சொல்லவே மாட்டேன். 12 ராசிக்காரங்களுமே தாராளமா இந்த திருச்செந்தூர் மண்ணை மிதிச்சு அந்த முருகப்பெருமானுடைய ஆசையை நீங்க தாராளமா பெறலாம். இந்த திருச்செந்தூர் பற்றிய தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.